ஹலோ கைஸ். லாஸ்ட் வீடியோ போட்ட ரொம்ப நாள் ஆன மாரி இருக்கு. அதனால அதுக்கு என்ன ரீசன்னா வந்து நம்ம எடிட்டர் கிட்ட தான் அந்த வீடியோ இருக்கு. அவர் இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. அவர் கொஞ்சம் வேலையா இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அது என்ன வீடியோ போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, நான் சும்மா உக்காந்துருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கு. ஆனால் அவங்க எப்படி $100 மில்லியன் நெட்ஒர்த் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நம்ம இத்தனை நாள் வந்து இதெல்லாம் வந்து ரியலைஸே பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அது என்னன்னாக்கா, இன்ஸ்டாகிராம் நாட் ஜஸ்ட்டே ஒரு சோஷியல் மீடியா ஆப். அது நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம் எப்போ வந்துச்சுன்னா, இந்த 2010ல் தான் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம ஊரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்றலாம் பெரிய விஷயமா இருக்கும். ஐ மீன் ஸ்மார்ட் ஃபோனே பெருசா அப்போ வந்து இந்த கேமரான்றது ரொம்ப லோ குவாலிட்டின்னும் போது, அப்போ ஒரு ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பா தான் இந்த இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. அதில் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ரீசெட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சினிமேட்டிக் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் அந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது, லைவாகவே வந்து இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரும்போது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பாக தான் இன்ஸ்டாகிராம் உள்ளே வருது. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த லவ் கோட்ஸ் வரும், அப்புறம் லவ் போஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுற கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலே வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராம். இது எங்கேருந்து எவால்வ் ஆகுதுன்னா 2018 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் பார்த்தோம்னா இந்த 2018 இல்லை 2015 தான் நல்ல டைமிங். 2015 தான் இந்த இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பாப்புலேஷன் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து பூம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னாக்கா, இந்த லைக்கு கமெண்ட்லாம் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாத பீப்புள் அப்போ வந்து இந்த லைக் கமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க, காம்படிஷன் அதிகமாகுது. அப்போ மற்றவங்களோட நான் அதிகமாக லைக் வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் ட்ரிவனாக வராங்க. இதுதான் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து 2018 தான் ஃபஸ்ட்டாக வந்து அல்காரிதம் பேஸ்டு ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. அதில் என்னன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் யார் லாஸ்ட்டாக போஸ்ட் போட்டிருக்காங்களோ அவங்களது வந்து மேலே காட்டும். அதுக்கப்புறம் போக போக வந்து பழைய போஸ்ட்லாம் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அல்காரிதம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, பீப்புளுக்கு எந்த ஆர்டரில் வந்து போஸ்ட் காட்டணுன்றது இல்லாமல் பீப்புளுக்கு என்ன பிடிக்குன்றது வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா, மற்ற பீப்புளுக்கு வந்து பிடிச்ச மட்டும் காட்டுற மாதிரி ஆகும்போது பீப்புள் நேச்சுரலாக அவங்களாவே இருக்கிறத மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பாக இருந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜாக மாறுது. ஏன்னா ஒரு பர்சனை வந்து அதிகமாக லைக் வாங்குறாங்கன்னா, அவங்கள மாதிரி நான் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஓன் கேரக்டரை சேஞ்ச் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறது சுத்தமாக டைமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும், ஒரு விஷயம் பிடிக்காதுன்னும் போது எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே முடிஞ்சுச்சுன்னு பார்த்தோம்னா இன்னுமே பிரச்சனையை உண்டாக்க ஆரம்பிச்சு. அது எப்பன்னா லாக்டவுன்ல. ஏன்னா லாக்டவுன்ல இந்த சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணு சொல்லிட்டு இந்த டிக்டாக்கை வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் டிக்டாக் வந்து எதுக்கு இருந்துச்சோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் உள்ள வர ஆரம்பிக்குது. ரீல்ஸ் வந்தது என்னாச்சு, ஷார்ட் வீடியோ கண்டென்ட் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு மூவி 2 to 2.5 hours இருக்கிற அந்த டியூரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடிஞ்ச பீப்புளால, அதுக்கப்புறம் 1 மினிட் மேலே வந்து ஒரு ஸ்லோவான ஒரு சீனையே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பீப்புளுக்கு வந்து அடுத்தடுத்து டேட்டா வந்துகிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து வீடியோ வரணும்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் அடிக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் ஆச்சு. ஆனால் இது வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல.
இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த ரீல் கல்ச்சர்ன்றது உருவாக ஆரம்பிச்சது என்ன கிரியேட் பண்ணுதுன்னா, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பர்ஃபெக்ஷனை மட்டுமே போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது போஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்னொரு ஒரு சைடில் பார்க்குறவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை கிரியேட் பண்ணுது. அது பேர் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, அந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க தான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே, என்னதான் அச்சீவ் பண்ணாலுமே, அது வந்து அவங்கள பத்தாம தான் இருக்கும். பத்தாம இருக்கும்போது, அதுவே அந்த பெரிய டிப்ரஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 21 இயர்ஸ் ஓல்டு பையன் வந்து ஒரு மில்லியனரா இருக்கான். அவன் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்து இறங்குறான்ன உடனே, நமக்கு 20 வயசு ஆயிடுச்சு. நம்மளும் இன்னும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு, அது ஒரு டிப்ரஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் வந்து உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருமே வந்து போஸ்ட் பண்றது நிஜமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நான் கூட பார்க்கும்போது எல்லாருமே ஐஃபோன் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாருமே பணக்காரங்களான்னு அப்படி ஆயிட்டாங்களான்னு நினைக்கும்போது தான் எல்லாரும் கேட்கும்போது ஐஃபோன் வந்து இஎம்ஐல வாங்குறது அப்படின்னாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஐஃபோன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா வச்சிரும்னு சொல்லிருக்க, அந்த ஸ்டேட்டஸை நோக்கி போகாம அந்த சிம்பிளை நோக்கி போயிருந்தனால எல்லாருமே வந்து நம்மளை விட பெட்டரா இருக்காங்கன்ற ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. இதுதான் அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதனால வர்றது இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது கரெக்டா இல்லையான்றது அடுத்த விஷயம். பட் இது வந்து நம்ம மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணும்போது தான் பிரச்சனையாகுது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷேரிங் ஆஃப் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியான்னும் போது மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா அதுவே வந்து ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குங்க நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சுத்தி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா வந்து சோஷியல் மீடியான்றது சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா நம்ம சேஞ்ச் ஆகணும். ஸோ ஆப்ஷன் நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து இது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி இன்ஸ்டாகிராம், ஆல்சோ ஸ்னாப்சாட் பற்றி பேசலாம். மற்ற இன்ஸ்டாகிராம், மற்ற டெக்கை பற்றியும் பேசலாம். அண்ட் எங் சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் வந்து என்ன சேனல் நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்டில் போடுங்க. நல்ல சேனல் நேமாக இருந்துச்சுன்னா அதையே நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ் ஆகாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.